Because of a signal. What does the signal have to do with you being late? The signal said, school ahead, go slow. So I was walking slowly. Comedy. Now it's time for some drama. The students have prepared a hilarious and meaningful comedy drama. This ad promises to make you laugh and leave you with an important message. Let's welcome them with a huge sound of applause. கோழி பூவை எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு டீ போட்டு சமைச்சு இதுக்கு நடுவுல எழுப்பி கிளப்பி சாப்பாடு கட்டி அனுப்பிட்டு அப்புறம் துணி துவச்சு காய வச்சு மடிச்சு வச்சு விளக்கி கழுவி சமைச்சு விளக்கி கழுவி சமைச்சு அப்பா இந்த வீட்டுல வேலை ஓயவே மாட்டாது. ஐயோ டைம் ஆயிட்டே பாண்டியன் ஸ்டோர் சேர போட்டுருவானே எது தகவல் மாட்டாளான்னு தெரியல. அம்மா 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 ஏய் நீ எப்ப வந்த? நான் முன்னாடியே வந்துட்டேன். நீங்க தான் கவனிக்கல. அம்மா பசிக்குது. கொஞ்சம் இரு கேமரா போட்டனே வரேன். அம்மா ரொம்ப பசிக்குது. இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கதே சீரியல் பாக்குறப்பதான். அப்பயும் வந்து நொய் நொயின்னு. ஐயோ என்ன ஆக போதோ? அம்மா என்னம்மா நீங்க இப்படி பண்ணீங்களேம்மா? சூப்பரா இருக்கா என் போர் ரவுண்ட் குடுறா. கூட
ரோட்ல வந்து கிடக்கான். அப்படியா? எங்க? டோலாப்பூர்ல 29 வாசல்ல வந்து கிடக்கான். இதோ உடனே வரேன். ஐயோ என்ன இப்படி விந்து கிடக்குறானே, இப்ப நான் என்ன பண்றது? இந்த மனுஷன் வேற என்ன மருந்து எடுத்து வரேன். டாப் ஃப்ளோர் 1 சொன்னியே, இதுதான் நீ சொன்ன டாப்பா? இவன் டாப்ல வரலாம்னு நினைச்சா அப்படி டாப்ல விந்து கிடக்குறானே. தூக்குங்க ஐயோ பையன். பதினெட்டு வயசு கீழே இருக்க பையனுக்கு வண்டி வாங்கி கொடுத்து அவன் ஆக்சிடென்ட் பண்ணா பெட்ரோல் தான் தண்டனை. கேட்டுக்கோங்க, 25,000 ரூபாய் ஃபைனும் 6 மாசம் சிறை தண்டனையும். முதல்ல உங்களை பிடிச்சி உள்ள போடணும். ஜெயிலுக்கு போலாமா? ஐயோ சாத்தி எடுத்துட்டா ஜெயிலுக்கு போலாமா? ஐயோ நான் வேணாம் தான் சொன்னேன். இவதான் புல்லட் வாங்கி விடு டார்ச்சர் பண்ணா. இவளே அழைச்சிட்டு போங்க. வாங்க போலாம். ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க. ஹலோ, நான் பிரியோட கிளாஸ் மிஸ் பேசுறேன். சொல்லுங்க மேம். பாப்பா வீட்டுல படிக்கிறாங்களா இல்லையா? படிக்கிறாளே. சுத்தமா மார்க் எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு. அப்படியா? வர கழுதை தெரிஞ்சு கட்டணம் ஆன மாதிரி சுத்தமா படிக்கிறதே இல்லை. வீட்டுல எதுவும் சரி பண்றாங்களா? இல்லையே. பாத்துக்கோங்க. சரிங்க மேம், நான் பாத்துக்கிறேன். என்ன இது இப்படி சொல்றாங்க? எவ்வளோ நல்ல வெப் சீரிஸ். போய் இப்ப யார் ஆட் போடுறாங்க? நிம்மதியா வெப் சீரிஸ் கூட பார்க்கணும். என்னமோ பண்ணி தொலை, வர ஒழுங்காவே படிக்கிறது இல்லை. இந்த எக்ஸாம்ல மட்டும் மார்க் குறையட்டும். உனக்கு சோறு கிடையாது, ஒன்றும் கிடையாது. சோறு இல்லைன்னா இல்லை, நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, ஐயா. ச்சே, 2000 பாட்டு ஞாபகம் இருக்கு, 2 கொஸ்டின் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சரி, நம்மளே எப்படி குழம்பிட்டு இருக்கோமே, வேற பிரியா என்ன பண்ணிட்டு இருக்காளோ? பேசாம ஒரு கால் பண்ணி பார்த்துருவோம். ஹலோ, சொல்லுங்க. என்னவா பண்றீங்க? படிக்கிறீங்களோ? படிக்கிறது யார்? நான். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் வெப் சீரிஸ் மட்டும்தான் உண்டு. எப்படி வெப் சீரிஸ் மட்டும்தான் உண்டு. வெப் சீரிஸா? அப்படின்னா வெப் சீரிஸ்னா என்னன்னு தெரியாதா? யார் சாமி நீ? எந்த காலத்துலமா இருக்க? ஐயோ யார் நீ கால் பண்ற மாதிரி இருக்கு? நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன். வணக்கம் மாப்பிள்ள, வீட்டுல இருந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கேட்கணும்னு தெரிஞ்சது உனக்கு, அதை யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல பத்தியா? அதெல்லாம் நம்ம டாப் ராமன் தான் கேட்கணும். அப்ப சங்கத்தை கூட்டிடுவோமா? ரைட்டா, கூட்டிடுவோம். குருஷி நல்லா படிச்சிட்டு இருந்தேன். இப்பதான் கால் பண்ணுமா? ஐயோ. ஹலோ, சொல்லுங்களே. நண்பரே இல்லம்மா, நண்பர்களே. அம்மட்டு கையோட இங்கே தான் இருக்கீங்களா? ஆமலே, மேடம்க்கு இப்ப எத்தனாவது விஷயம் போட்டிருக்குது? நானே இப்பதான் படிக்கலாம்னு புக் எடுத்து வச்சிருக்கேன். விட்டு நல்லா விட்டு. ஆமாமா, நான் அவர்கிட்ட இருந்தாலும் இந்த உலகமே ஒண்ணுது. தெரியாத உனக்கு? சரி, எதுக்கு கால் பண்ணீங்க? கேட்கதான் கால் பண்ணோம். இம்பார்ட்டன்ட் क्वेश्चन விட பிரியா நீ ஏதோ வெப் சீரிஸ் பார்த்தேன்னு சொன்னல, என்ன வெப் சீரிஸ்? அதுவா, நானு வெனஸ்டே ஆடம்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பயங்கரமா தெரியுமா? அது என்ன பாட்டு வெப் சீரிஸ்? ரப்பர் பேண்ட் படம் பார்த்திருக்கியா? சும்மா தாறுமாறா இருக்கும். ஏ, ஆமலே, நம்பர் வந்து நம்ம விஜய் டிவில கூட வீடியோ போட்டாரு. அதுல நம்ம கெத்து சும்மா கெத்து ஆடுறாங்க. இருங்க பாய், புஷ்பா பத்தி பேசுங்க பாய். புஷ்பாவா? அது அப்படி சொல்லக்கூடாதுமா. கெத்தா மாசா புஷ்பான்னு
படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கியா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டவுட் யாரு நீ? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டவுட் தான் கேட்டேன். பக்கத்து வீட்டு பிள்ளைய பாரு, எந்நேரமும் புக்கும் கைமா இருக்கு, நீ ஃபோனும் கைமா இருக்க. நீ படிக்கிற பிள்ளையா? டவுட் கேக்குறப்ப டவுட் கேக்குற நீ தான் வெனஸ்டே லப்பரு கந்துங்கிறியா? அது வந்து வெனஸ்டே பிசிக்ஸ் பிராக்டிகல் இருக்கு, அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லப்பர் வந்து வாங்கிட்டு சொன்னேன். செஞ்சு பாருங்க. அப்படி அது என்ன புஷ்பா? புஷ்பம் ஹிந்தில கூட ஒரு வார்த்தை இருக்குல்லம்மா, அதான் உனக்கு தான் ஹிந்தி சப்ஜெக்ட் கிடையாது. ஏன் புஷ்பா? ஃபயர் அதான் உங்க மதர் மாட்டியா? ஐயோ சுடவும் மாட்டான், உட்காரவும் மாட்டான், எந்திரிக்கவும் மாட்டான். ஐயோ இவன் ஐயோ எனக்கு ஒரு டீமே தான் இருப்பீங்களாடா? டேய் மாமா 7 மணிக்கு வரேன்னு சொல்லிருக்காரு, நீ என்ன ஃபோன் பார்த்துட்டு இருக்க? ஃபோனை வச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வை. இது மாமா 7 மணிக்கு வராரா? ஏய் மாமா வராரு, 7 மணிக்கு வராரு, 7 மணிக்கு வராரு என்றதெல்லாம் போறாரு. வந்துட்டாயா? என்னம்மா தங்கச்சி நல்லா இருக்கியா? வாங்கண்ணா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாம்மா? டீயா காஃபியா? ஒட்டகப்பால் இருந்தா தேவலாம். எருமை பால் தான் இருக்கு. சும்மா விளையாடாதீங்கண்ணா, காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன இந்த பக்கமே வரான், போக மாட்டான். இருந்தாலும் ஒட்டகப்பால் தேவலாம். என்னடா மருமகனே, நான் வந்தது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா வந்துட்டீங்களா மாமா? பார்க்கல மாமா. அப்படி என்ன பண்ற? படிச்சிட்டு இருக்கா மாமா. படிச்சிட்டு இருக்கியா? என்னடா படிக்கிற? அண்ணா, அவனை தப்பா நினைச்சிடாதீங்க, அவன் தான் எப்ப பார்த்தாலும் போன்ல ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டே இருக்கானே. போன்ல புக்க வச்சு படிச்சிட்டு இருக்கியா? அது என்னடா புக்கு? Facebook மாமா. Facebookல படிச்சிட்டு இருக்கியா? வேற என்ன பண்றான்? ஏதோ கிராமர்ல டவுட்னு ஏதோ ஒரு கிராமரா பார்த்துட்டு இருக்கானே. கிராமர்ல டவுட்னு கிராம் பார்த்துட்டு இருக்கானா? அது என்னடா கிராமு? Instagram மாமா. இன்ஸ்டாகிராம்ல நீ கிராமர் டவுட் கிளியர் பண்ற. வேற என்ன பண்றான் பையன்? படிப்புல மட்டும் இல்லைண்ணே, விளையாட்டுல கூட என் பையன் நெருப்பா இருக்கான். விளையாட்டுல நெருப்பா இருக்கான். அது என்னடா நெருப்பு? இலவச நெருப்பு மாமா. இலவச நெருப்பா? Free Fire. ஃப்ரீ ஃபயரா? உன் போனை இங்க குடுறா. குடுறா. இல்ல மாமா. குடுறா. பாஸ்வேர்ட் சொல்றா. பாஸ்வேர்ட் சொல்றா. இல்ல மாமா, பாஸ்வேர்ட் தான் பாஸ்வேர்ட் மாமா. ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிருக்கு பாரு. உன் பையன் இவ்வளவு நாளா படிக்கல, விளையாண்டு இருந்திருக்கான். அட பாவி, இவ்வளவு நாளா நீ படிச்சிட்டு இருந்தேன்னு நினைச்சா என்னை ஏமாத்திட்டு இருக்கியா? இதுக்குதான் உங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனுப்புறாங்களா உன்னை? இந்த மாதிரி உங்க பசங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லல. இருந்தாலும் உங்க பசங்க நல்ல வழியில போறதும் தீய வழியில போறதும் பெற்றோர்களான உங்க கையில தான் இருக்கு. இதற்கு ஒரு வழி, ஒரே இமெயில் ஐடி உங்க ஃபேமிலியில யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்க பசங்களை காப்பாற்றலாம். இன்னொரு வழியும் சொல்றேன், இதுவரை நீங்க ஒரு நல்ல அம்மாவா இருந்திருக்கலாம், நல்ல அப்பாவா இருந்திருக்கலாம். இனிமே டெய்லியும் ஒரு மணி நேரம், ஜஸ்ட் 1 hour உங்க பசங்களோட நல்ல நண்பனா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மனசு விட்டு பேசுங்க, எல்லாமே மாறும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்பிக்கை தான் வெற்றி முதல் படி. வந்துட்டாயா? வந்துட்டா. Swing the line, I walk sing the line, sing. அப்பா எப்போ வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். நாளைக்கு ஸ்கூல் ரீஓபன் தானே, விளையாண்டுட்டு இருக்க, போய் முடிய வெட்டலாம்ல. அப்பா இதான்ப்பா ஸ்டைலு. பெரிய 60 அடி கூந்தல், ஸ்டைலு. ஒழுங்கா போய் முடி வெட்டிட்டு வாடா. போனா காசு யார் கொடுப்பா? இந்தா. என்னப்பா 70 ரூபா தான் கொடுக்குறீங்க? அப்புறம் 70 ரூபாய்க்கு சட்டி கிராக் கூட வெட்ட மாட்டாங்கப்பா. சரி இந்தா 100 ரூபா. அப்பா போ. சட்டி கிராக் மட்டும் தான் வெட்ட முடியும். அண்ணா எப்படிறாங்க? வணக்கம்ண்ணா. பாத்துண்ணா. டேய் எப்படிறா வரணும்? அஜித் மாதிரி வேணுமா, விஜய் மாதிரி வேணுமா? அண்ணா வெட்டணும்ண்ணா, ஆனா வெட்டாத மாதிரி இருக்கணும்ண்ணா. ஆனா வெட்டிருக்கணும்ண்ணா.
சிறப்பா போட்டுருவாங்க. அவ்வளவுதான்ப்பா. ₹70 பார்த்து செலவு பண்ணுங்க. இல்ல யாருல நீ ₹70 தர? பொதுநாப்புல எனக்கு போதுமானதுண்ணே. இப்போ போ. என்னடா நடக்குறீங்க? மார்னிங் சார். நீங்க வா. ஏண்டா முடியல? சாமியோய் சரணம் ஐயப்பா. மாலை போட்டிருக்கியாடா? இல்ல சார், அப்பா மாலை போட்டிருக்கேன். கார்த்திகை மாசம் ஆனா இதை ஒண்ணு சொல்லுங்க. கடவுளே, பிரச்சனையே கிளப்புறாதேடா. இது என்ன முடி ஏண்டா உள்ள முடி வச்சிருக்க? சார் நேத்து நான் சார் ₹100 கொடுத்து வெட்டிட்டு வந்தேன். எந்த கடையில உனக்கு ₹100 இப்படி விட்டுறாங்க? வந்தா வெட்டுவோம். ஜஸ்ட் ஹேர். சார், யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன் சார். நம்மளா சார் அந்த பையன்? வா வா. உன் பேர் என்னடா? சமாசிமாரடி சார். சம்சால ரொட்டியா? சமாசிமாரடி சார். ஓ ஓ. நீ ஏன் செப்பல்? இங்க வா. சார் கால்ல அடிபட்டுச்சு. அந்த கால்ல பேண்டேஜ் போட்டு இதே ஏன்டா தூக்குற? சாரி சார், பாத்து திட்டல. எப்படா அடிபட்டுச்சு? இன்னைக்கு காலையில 6 மணி. ஏன்டா தூக்குற? சரி. அதான் சார், இன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். வெளியில சூடு மழை. சார் ஷூலெஸ் வந்திருக்கு சார். டிஸ்டர்ப் பண்ணாத. நீ சொல்லு. அதான் சார், இன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். வெளியில சூடு மழை. காலை வச்சு பாத்துடா பாத்துடா. ரொம்ப தான் வளர்க்கிற. போடா. நீ என்ன கையில எத்தனை கயிறு கட்டியிருக்க? இங்க வா. ஆமா சார். இந்த சிவப்பு எக்ஸாம்ல படிக்காம பாஸ் ஆகிறதுக்காக கட்டியிருக்கேன் சார். எப்படா? எல்லாம் பின்னாடி உள்ளவன் பார்த்துப்பான்னு ஒரு தைரியம் தான் சார். அப்ப அந்த மஞ்சள் கயிறு? சார், நான் எப்பெல்லாம் ஸ்கூலுக்கு முட்டை எடுத்துட்டு வந்தாலும் எனக்கு தூக்கிடுறானுங்க சார். அதுக்காக மந்திரிச்சு கட்டியிருக்கேன் சார். அப்ப அந்த பச்சை கயிறு எதுக்குடா? சார், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க யாரும் ஃபோன் அடிச்சு மார்க்காக கேட்கக்கூடாதுன்னு கட்டியிருக்கேன் சார். அதெல்லாம் வெத்தில டிராபிக் சிக்னலு. சார், கயிறு மட்டும் தான் ஆகணுமா சார்? மேட்சிங்கா? மேட்சிங் நாளைக்கு இதெல்லாம் நறுக்கி போட்டு வந்துடணும். சார், என்னது? கயிறை சொன்னேன்டா. ஓகே சார். இனிமே நான் சொல்றபடிதான் இருக்கணும். இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருந்தாலும் சரி, நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். சரியான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வரணும். ஃபுல் யூனிஃபார்ம்ல தான் வரணும். சரியான முறையில் ஹேர் கட் பண்ணணும். எந்த இடத்துலயும் கூட்டமா நிக்க கூடாது. எங்க போனாலும் வரிசையில தான் போகணும், வரணும். ஃபுல் டிசிப்ளினோட தான் இருக்கணும். ஓகே? எஸ் சார். இது சிரிக்க மட்டுமல்ல, சிந்திக்கவும் தான். இப்படி ஒரு கதை எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதிலிருந்து மாணவர்களை மீட்டு அவர்களை நல்வழிப்படுத்த ஆசிரியர்களோடு இணைந்து பெற்றோர்களின் பங்களிப்பும் அவசியம் தேவை. எனவே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களின் வாழ்வில் வளம்